நிறுத்தப்பட்ட தலம் இந்த நல்லூர் என்கிற திருத்தலம். இது 2வது செய்தி. 3வது செய்தி. 4வதாக நம்முடைய கோயில் குளக்கரைக்கு பக்கத்துல அமர்நீதி நாயனாருடைய திருமணம் இருக்கிறது. அவர் பழையாறை என்ற தலத்துல மிகப்பெரிய வணிகர். அவருடைய வாணிபத்தை பற்றி சொல்லும் பொழுது அன்றைய காலத்திலேயே உலகமெங்கும் இருக்கிற வாணிபத்துக்குரிய பொருள் அவர் நிறுவனத்தில் கிடைக்குமா. அவ்வளவு பெரிய வணிகர் அவர். ஆனால் அடியார்களுக்கு அமுது செய்ய வேண்டும் என்ற பேர் ஆவல்ல அமுது செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இல்லத்துக்கு வருகிற அடியவருக்கு அமுது செய்யும் போது கந்தை கீழுடை கோவணம் கருத்து அறிந்து உதவுவார். ஏன்னா அவருடைய தொழில் நெசவு வாணிபம் 2 கலந்திருப்பதனால அடியார்களுக்கு ஆடை கொடுப்பார், பொன்னும் பொருளும் கொடுப்பார், உணவு செய்து வைப்பார்கள். அமுது செய்வித்து உணவு எடுத்துக்கொண்ட பிறகு அவங்களுடைய குறிப்பறிந்து அவங்க யாராருக்கு என்ன தேவையோ தேவைக்கேற்ப கந்தை கீழுடை கோவணம் கருத்தறிந்து உதவிக்க. சில பேர் கந்தை மட்டுமே தேவைப்படும், சிலருக்கு கீழ் தேவைப்படும், சில பேர் கோவணம் தேவைப்படும், ஒரு சிலருக்கு 3மே தேவைப்படும். அப்ப கந்தை கீழுடை கோவணம் கருத்தறிந்து உதவி என்று சேக்கிழார் பெருந்தகை அவருடைய வரலாற்றை பதிவு செய்கிறார். அங்க பழையாறை என்ற தலத்துல வணங்கி வழிபாடு செய்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நல்லூருக்கு ஒரு முறை திருவிழாவுக்கு சேவிப்பதற்காக வருகிறார். நிறைய அடியார்கள் வருவதை பார்க்கும்போது அவர் என்ன நினைக்கிறாரு, நல்லூருக்கு வந்தோம்னா நாம நிறைய தொண்டு செய்யலாம், பழையாறையில் இருப்பதை விட நல்லூர்ல நிறைய தொண்டர்கள் வராங்க, எனவே நம்ம இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கருதி பணி செய்து கொண்டிருந்த நாயனார் அங்கிருந்து தன் இருப்பிடத்தையே இங்க மாற்றிக்கிறார். எனவே பழையாறையை விடுத்து மொத்தமாக தன் இருப்பிடத்தை இந்த ஊருக்கு மாற்றிக்கொண்டு தொண்டு தொடர்ந்து செய்து கொண்டே வந்தார். அவருடைய அன்பினுடைய திறனை உலகத்துக்கு அறிவிப்பதற்காக இறைவன் கோவண கல்வராக வந்து ஒரு ஆடையை கொடுத்து மறைத்து, பிறகு அவரே வந்து இங்க வந்து நான் கொடுத்த கோவணத்தை தா என்று கேட்கும்போது அந்த ஒரு கோவணத்துக்கு பல ஆடைகளை எடுத்து வைத்து கொடுக்கிறார். ஒன்றும் பொருட்டாக அது நிற்கிற தராசு நேர் பெறல. அப்பதான் தன் இருக்கிற எல்லா செல்வத்தையும் எடுத்து வைக்கிறார். அப்போ அந்த ஒரு கோவண ஆடைக்கு அந்த ஒரு வைத்த செல்வம் அல்லது எத்தனை கோவணம் எதுவுமே ஈடாகாமல் நிற்கிறது. சேக்கிழார் பெருமான் ஒரு அழகான குறிப்பு சொல்வாருங்க. இறைவனுடைய தட்டு கீழே இருக்கிறது, நாயனார் எடுக்கிற அந்த உடை கோவரம் ஆவரணம் இருக்கிற அந்த தட்டு மேல இருக்குதான். ஏயா சுவாமி கீழே இருக்கிறாரு, தொண்டர் மேல இருக்கிறாரு அப்படிங்கும் போது தொண்டருடைய அன்புக்கு என்றும் இறைவன் கீழனாயா இருப்பாரு அப்படின்னு ஒரு நயம் சொன்னார். இது ஒரு வகையை சொன்னார். அடுத்து சொன்னாரு இன்னொரு நியாயம் சொல்லுகிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா இறைவனுடைய கோவணம் என்பது 4 வேதமே அவனுக்கு கோவணமாக இருக்கிறது. அந்த 4 வேதமாகிய கோவண ஆடைக்கு உலகத்தில் இருக்கிற பொருள் எது வைத்தாலும் ஈடாகாது என்பதனால அந்த கோவண ஆடை கீழ் இருந்தது, அமநீதியார் இருக்கிற பொன் மேல இருந்துச்சு என்று ஒரு குறிப்பு கொடுக்கிறார். இந்த தல வரலாற்று செய்தி. அப்பதான் வேற வழியே தெரியல. ஏன் ஒரு கோவண ஆடைக்கு இத்தனை பொண்ணும் பொருளும் கொடுத்தும் கூட நேர் பெறவில்லையே. அவர் சொல்லிட்டார், எனக்கு நேர் பெற்ற நீ கொடுக்கலான்னு சொல்லிட்டார். அதனால வேற வழி தெரியாம வந்த பிரம்மச்சாரி கோலத்து வந்த அந்த இறைவனை வணங்கி கொண்டு நானும் என் மனைவியும் என் குழந்தையும் தான் இப்ப நாங்க நிக்கிறோம், நீங்க சம்மதித்தா நாங்க இந்த தட்டுல ஏறுகிறோம் என்று சொன்னார். அவர் எனக்கு எப்படியாவது தட்டு நேர் நின்றா போதுன்னார். பலமா வந்தாரு. தட்டு மேல ஏறும்போது நல்லூர் பெருமான மனதில் வேண்டுகிறார், பெருமானே உன்னுடைய அருளால பழுதில்லாத திருத்தொண்டு செய்திருந்தால் இந்த தட்டு நேர் நிற்க வேண்டும் என்று நல்லூர் பெருமானை மனதில் வேண்டிக் கொண்டு தானும் தன் மனைவியும் குழந்தையுமாக 3 பேர் தட்டு மேல ஏறி நின்றார்கள். அந்த தட்டே விமானமாக ஆயிற்று. அப்படியே கைலாயம் போயிட்டார் அவர்.